கிளம்புல ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ எல்லாரும் எங்கே கிளம்புதோம்னா ஒரு 2 மாதம் முன்னாடி பறித்து ரெடி பண்ண டேட்ஸ் எல்லாம் ரெடி பண்ண அப்புறம் அதையும் நான் வைக்கிறேன். நைட்டுக்கு ஒரு டேட்ஸு பக்கத்தில் உள்ள மரத்தில் பறிச்சு வந்தோம்னா அடுத்து ஒரு 2 மாதத்துக்கு டேட்ஸ் எல்லாம் எங்களுக்கு வசதியாக இருக்கும். அதனால் இப்போ நாங்கள் டேட்ஸ் பறிக்க கிளம்புதோம். ஸ்பாட்டு 1க்கு வந்துட்டோம். ஆனால் இங்கே எல்லா கொலையும் வெட்டிட்டானுவேன். இங்கே ஒன்றுமே இல்லை. அதுக்கடுத்து இப்போ இங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு போகிறோம். மரத்துலலாம் எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் பறிச்சிட்டானுவேன். இந்த மரத்தில் கிடக்குது, இதில் ஒரு மரத்தில் கிடக்குது. ஏன்னா அப்படியே அங்கமாக்க போயிட்டு ரிட்டன் வரும்போது அது எப்படின்னு பார்க்கணும். இவ்வளோ மரத்தில் கிடக்கு. ஆனால் அண்ணன் வந்து சொல்லுதாரு இது டேஸ்ட் இல்லை அப்படிங்காரு. போய் பார்த்துட்டு வந்துடும். ஒரு நடை அப்படி போயிட்டு ஒரே நடந்துட்டு வந்துட்டோம்னா இவ்வளோ தூரம் வந்தாச்சு, போகக்கூடாது. வா வா அஜி எந்தி. ஒரு வழியாக ஒரு டேட்ஸ் மரத்தை கண்டுபிடிச்சோம். இதில் கொஞ்சம் அதுக்கு 2வது இருக்க மரம் மேலே ஏறி தான் பறித்தோம். நீங்கள் நினைக்கலாம், என் கைகளெல்லாம் பாருங்கள், மூஞ்செல்லாம் பாருங்கள். அன்னமெல்லாம் குளிச்சுட்டாரு. ஹியூமிடிட்டி எவ்வளோ ஒரு தாக்கும்னு இப்போ தான் தெரியுது. அவரெல்லாம் நனைஞ்சு குளிச்சாச்சு, தப்பாக நனைஞ்சிட்டு அவர் பனியலாம். ஒரு கவரில் பறிச்சிருக்கேன். கொஞ்சம் ரூமுக்கு போய் தான் பார்க்கணும். எப்படி 2-3 கிலோ பறிச்சிருப்போம். மரத்தில் தொங்கிட்டே கிடந்த பழத்தெல்லாம் பறிச்சுட்டு தலை சுற்றியாச்சு. பார்க்கில் வந்து தஞ்சை அடைஞ்சிச்சு. இப்போ நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படி கிளம்பி நடக்க வேண்டியதான், போட்டி நடையா. ஒரு வழியாக ரூமுக்கு வந்துட்டோம். செம்ம இது ஹீட்டு, நல்ல ஸ்வெட்டிங் ஆகிட்டு. அதான் வந்து ஒரு குளியில் போட்டாச்சு. என்ன செய்ய 9:30-10 மணிக்கெலாம் குளிக்க வேண்டியதாக இருக்குது. ஃபஸ்ட்டு இது பறித்தோம். இது மரத்துலேயே நல்லா பழுத்துட்டு, இது வர வழியில் ஒரு இடத்துல இருந்துச்சு, அங்கேயும் பறிச்சாச்சு. இந்த இதை அப்படியே சாப்பிடலாம். இதை வந்து நாங்கள் ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்குது. எல்லா ப்ராசஸ் முடிச்சா அந்த டேட்ஸாக மாறும். ஓகே கைஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை, குட் நைட்.